மக்களே, பல வெற்றி படங்கள்ல இயக்குனராக பார்த்தோன்னா, எல்லோருக்குமே அறிமுகமான கௌதமேனன் அவர்கள் நடிகராகவும் நடித்து ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, போலீஸ் கதாபாத்திரம் தான். இப்ப ரொம்பவே கடுமையான மன உளைச்சல்ல இருக்காரு. தப்பான நேரத்துல மொத்த பெயரும் கெட்டு போயிடும். ஒரு பரிதாபம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அது என்னவா இருக்கும்னு வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கௌதமேனன் ஒரு காலத்துல இளைஞர்களினுடைய இஷ்டமான இயக்குனர் அப்படின்ற இடத்த தக்க வச்சாரு. மின்னலை படத்தின் மூலமாக அறிமுகமாகி, காதல் மற்றும் ஆக்ஷன் படங்கள வித்தியாசமான முறையில கொடுத்து, அனைவரினுடைய கவனத்தையும் அவருடைய பக்கம் ஈர்த்தாரு. ஆனால் எடுத்த பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில "என்னை நோக்கி பாயும் தோட்டா" படத்தின் மூலம் ஃபெயிலியர் இயக்குனர் என்ற பெயரை எடுத்துட்டாரு. இதை எப்படியாவது சரி செய்து விட வேணும் அப்படின்னு ஜோஷ்வா படத்தையும் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இயக்குனாரு. ஆனால் அந்த படமும் தோல்வியில தான் முடிஞ்சது. எடுத்து வைத்த மொத்த பெயரும் கெடுக்கும் விதமாக இப்படம் பெரிய அடி வாங்கிடுச்சு. அதோட மட்டும் இல்லாம இது கௌதமேனன் இயக்கிய படமான மக்கள் அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. இதனால தற்போது ரொம்பவே மன உளைச்சல்ல தவித்து வராரு. இந்த ஒரு பெயரால துருவ நட்சத்திரம் படத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. விக்ரமை வைத்து பல வருடங்களுக்கு முன் இயக்கப்பட்ட இப்படம் பண நெருக்கடியால ரிலீஸ் ஆகாமலே இருந்துச்சு. மொத்த டீமும் தவிப்புல இருந்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல கௌதமேனன் அவர்களினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகியிருப்பதால இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவதுன்னு திக்கு தெரியாமல் முழித்து வராங்க. ஏன்னா இந்த படத்தை கௌதமேனன் தான் தயாரிக்கிறாரு. அந்த வகையில போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா வியாபாரமானா மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியும். ஏற்கனவே இப்படத்துல ஸ்ட்ரீமிங் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்குவதற்கு முன் வந்தாங்க. ஆனால் சில காரணங்களால வாங்காமல் போயிட்டாங்க. அதோட செயற்கைக்கோள் உரிமைய கலைஞர் டிவி பெறுவதாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடைசியில அவர்களும் வாங்கல. இப்பொழுது வரை இப்படம் வியாபாரம் ஆகாமல் தான் பெரிய ஆபத்துல இருக்குது. இப்படியே போனா இப்படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஹாலிவுட் வட்டாரங்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னடா கௌதம் மேனனுக்கு வந்த சோதனையான்னு யோசிச்சு பார்த்தா, இன்னொரு பக்கம் விக்ரமுக்கும் இது மிகப்பெரிய அடியாக இருக்குது. விக்ரமும் இந்த படத்தை தான் முழுமையாக நம்பியிருந்தாரு. ஏன்னா அவர் நடித்த படங்களும் மக்களிடம் பெரிசாக ரீச் ஆகல. அதனால இந்த படமாவது தன்னை காப்பாற்றும்ன்ற நம்பிக்கையில் இருந்தவருக்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்குது. ஆக மொத்தத்துல கௌதம் மேனன் மற்றும் விக்ரமுக்கு இந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. வெற்றி அடைதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி அடையணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.